Good morning students. Today in your English class we are going to see vocabulary section of lesson number 2. First one of the section is singular and plural. We have already learned how to convert plural forms from a singular word. We have learned in the earlier sections. Now we are going to see some more plural forms, how to convert a word into a plural word when you know a singular word. So நம்ம வந்து 7th standard 6th standard 5th 4th இங்க அந்த செக்ஷன்ஸ்லலாம் வந்து singular wordனா என்ன plural wordனா என்ன அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். singular word வந்துச்சுனா எப்படி plural wordா கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ some more forms of singular and plural நம்ம பார்க்க போறோம். First one பாருங்க. Some nouns become plural when we change the vowels. அதாவது இப்போ man அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குன்னா இந்த man அப்படிங்கிற வேர்டை வந்து ப்ளூரலா மாத்தோம்னா அதுல இருக்கிற vowel a தான் அதுல இருக்க vowel. இந்த vowel வந்து சேஞ்ச் பண்ணாலே அது ப்ளூரலா மாறிடும். ஸோ man ஓட ப்ளூரல் men. அதே மாதிரி foot அப்படின்றது நம்மளோட பாதம். ஸோ foot ஓட ப்ளூரல் வந்து feet. tooth வந்து உங்களோட பல். So tooth வந்து singular, teeth வந்து plural. அதே மாதிரி goose வந்து ஒரு வகையான வாத்து. So goose அப்படிங்கிறது வந்து singular, geese வந்து plural. So இந்த words எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த singular wordsல வர vowels வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி pluralா மாத்துறோம். So A வந்து இங்க E மாறி இருக்கு. O வந்து இங்க E மாறி இருக்கு. இங்கேயும் O வந்து E ஆயிருக்கு. இங்கேயும் O வந்து E ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து சில வேர்ட்ஸ்ல வந்து vowels மாத்தினா உங்களுக்கு plural forms கிடைக்கும். This is one type. Next second type வந்து US அப்படிங்கறத வந்து ஐயா சேஞ்ச் பண்ணா plural form கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க cactus அப்படிங்கறத வந்து ப்ளூரலா மாத்தணும்னா லாஸ்ட்ல வர அந்த US எடுத்துட்டு I அப்படின்னு போடணும். ஸோ கேக்டஸோட ப்ளூரல் cacti, ஃபங்கஸோட ப்ளூரல் fungi, சிலபஸோட ப்ளூரல் syllabi. ஸோ US அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வேர்ட் வந்து US அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த US ரிமூவ் பண்ணிட்டு I போட்டிங்கன்னா அந்த வேர்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். இது செகண்ட் டைப். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து லாஸ்ட்ல IS அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் எண்ட் ஆச்சுன்னா அந்த IS வந்து ESன்னு மாத்துனீங்கன்னா then the word becomes plural. எக்ஸாம்பிள் வந்து hypothesis, oasis, crisis. So IS அப்படின்னு முடிகிற வேர்ட் வந்து singular word. அந்த IS ரிமூவ் பண்ணிட்டு ES அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா the word becomes plural. இது வந்து தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் வந்து பாருங்க UMன்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து எண்ட் ஆச்சுன்னா அந்த UM ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா A ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா then the word becomes plural. எக்ஸாம்பிள் bacterium, bacteria, medium, media, curriculum, curricula. So UMன்னு end ஆகும்போது அந்த UM ரிமூவ் பண்ணிட்டு A போட்டிங்கன்னா the word becomes plural. இது fourth type. Then fifth type பாருங்க, add S to the first word in the hyphenated word. Hyphenated word அப்படின்னா என்னன்னா நடுவுல hyphen போட்டு சில words நம்ம எழுதுவோம். அதுக்கு பேரு hyphenated word. இந்த hyphenated words வரும்போது first இருக்கிற wordோட S add பண்ணா that word becomes plural. So passerbyல எது first word? passer தான் வந்து first word. இந்த passerோட S add பண்ணீங்கன்னா passersby ஆகும். So passersby is a plural form of passerby. Next sister-in-law. So sister-in-law வந்து hyphenated word. இதுல எது வந்து first word? sister தான் first word. So sister-ஓட நீங்க S add பண்ணீங்கன்னா அந்த word வந்து plural ஆயிடும். sisters-in-law. Same way brother-in-law, brothers-in-law. runner-up, runners-up. So hyphenated wordனா hyphen போட்டு எழுதுற words. அந்த hyphen போட்டு எழுதுற wordsல singular wordல first word எடுத்து அது கூட S போட்டு நீங்க அந்த word அப்படியே hyphen போட்டு எழுதுனீங்கன்னா then your singular word becomes plural word. இது வந்து fifth type.
Sixth type வந்து பாருங்க, some nouns have same form for singular and plural. சில words வந்து singularும் அதேதான், pluralும் அதேதான். அதுக்கு example பாருங்க, deer, deer, fish, fish, hair, hair, furniture, furniture, luggage, luggage. So deer அப்படின்றது வந்து மான்கள். So மானை வந்து நீங்க வந்து deers அப்படின்னு எழுதக்கூடாது plural form. deer ஓட plural deer தான். அதே மாதிரி fishes ன்னு எழுதக்கூடாது, fish தான். fish ஓட plural fish. fish ன்னு சொன்னாலே அது வந்து ஒரு கூட்டம், அதை தான் வந்து குறிக்கும், fish கூட்டத்தை தான் குறிக்கும். Same way hair, furniture, luggage. இது எல்லாமே வந்து some more forms where singular wordம் same தான், plural wordம் same தான். So இப்போ நம்ம singular and pluralக்கு ஒரு 6 types நம்ம பார்த்தோம், எப்படி change பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது. On your own interest இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. சிங்குலர் வேர்ட் வந்தா எப்படி ப்ளூரல் வேர்டா மாத்தி எழுதுதுன்றது அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட earlier கிளாஸஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலன்னா இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க அதெல்லாமே படிச்சுக்கலாம். நானும் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன், PDF ஃபைல். அந்த PDF ஃபைல்ல வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ளூரலா மாத்தலாம் அப்படின்ட்டு இத மாதிரியே வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம படிச்ச ப்ளூரல் டைப்ஸ் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்ற டைப்ஸ் வச்சு இங்க வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை நம்ம ஃபில் அப் பண்ணணும். ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த given words. ஸோ ஃபுட் கொடுத்திருக்காங்க, ஃபுட்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு எழுதணும். ஃபுட்டோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபுட் தான். ஸோ ஃபுட், ஃபுட், ஃபுட் அப்படிங்கிறது வந்து சேம் வேர்ட், சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ். ரேடியஸ்ங்கிறது என்ன லெட்டர்ஸ்ல முடியுது? யூஎஸ்ல முடியுது. யூஎஸ்ல முடிஞ்சா நம்ம என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும்? ஐயா சேஞ்ச் பண்ணா ப்ளூரல் கிடைக்கும். ஸோ ரேடியஸ்ல இருக்க யூஎஸ்ஸை எடுத்துட்டு ஐ போட்டிங்கன்னா யூ வில் கெட் ரேடியை. ரேடியை இஸ் த ப்ளூரல் ஃபார்ம். இந்த மாதிரி நீங்க மீதி இருக்கிற சிங்குலர் வேர்ட்ஸ் எல்லாமே ப்ளூரலா கன்வெர்ட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணுங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டு ஆன் யுவர் ஓன் நீங்க இந்த எக்ஸசைஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தென் வீடியோவோட எண்ட்ல இருக்கிற நான் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸோட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா இந்த 6 types of how to convert singular words into plural words, அதை யூஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, யூ கேன் ட்ரை ஆன் யோர் ஓன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்டை சேர்த்து எழுதும் போது அது ஒரு புது வேர்டாக நம்மளுக்கு மீனிங் கொடுக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். Compound words are formed when 2 or more words are put together to form a new word with a new meaning. So தனித்தனியா பார்க்கும்போது அந்த 2 வேர்டுக்கும் தனித்தனி மீனிங் இருக்கும். அந்த 2 வேர்டையும் சேர்த்து எழுதும் போது அது வந்து ஒரு புது மீனிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் and it becomes a new word. So compound wordன்றது 2 or more words are written together and it gives a new word and a new meaning. இதுதான் வந்து compound words ஓட அர்த்தம். ஸோ இதில் வந்து சில டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் நவுன் ப்ளஸ் நவுன். அதாவது ஒரு நவுன் வேர்டையும் இன்னொரு நவுன் வேர்டையும் சேர்த்து எழுதும் போது வர காம்பவுண்ட் வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெட், ஹெட் வந்து நவுன். மாஸ்டர், மாஸ்டரும் நவுன். ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது ஹெட் மாஸ்டர். ஸோ ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு புது வேர்ட். ஸோ இங்கே ஹெட்டுனா தலை, மாஸ்டர்னா நம்மளோட ஆசிரியர். ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து எழுதும் போது ஹெட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர்னா த மாஸ்டர் ஹூஸ் அ ஹெட் ஃபார் ஆல் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த மீனிங் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கீ பிளஸ் போர்ட் பிகம்ஸ் கீபோர்டு. செல் பிளஸ் ஃபோன் பிகம்ஸ் செல்ஃபோன். ஸ்கூல் பிளஸ் பாய் பிகம்ஸ் ஸ்கூல் பாய். ஐ பிளஸ் சைட் பிகம்ஸ் ஐசைட். Home plus work becomes homework. Moon plus light becomes moonlight. Note plus book becomes notebook. So இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நவுன் வேர்ட்ஸ். இதுவும் நவுன் வேர்ட்ஸ் தான், இதுவும் நவுன் வேர்ட்ஸ் தான். இந்த 2 நவுன் வேர்ட்ஸையும் ஆட் பண்ணி எழுதும் போது
வரது வந்து it's a new word with a new meaning. So இது வந்து first type of compound word using noun plus noun. Next வந்து பாத்தீங்கன்னா gerund plus noun. Gerund அப்படின்றது என்னன்னா ing form of the word தான் வந்து gerund அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து gerund அப்படின்றது வந்து non-finite verb ஓட ஒரு type. இதெல்லாமே வந்து நீங்க next classes-ல படிப்பீங்க. What is a finite verb? What is a non-finite verb? Non-finite verbல வந்து 3 types இருக்கு. Infinitive, gerund and participle form. So அதுல ஒரு type தான் gerund. Gerund அப்படின்றது என்னன்னா verb ஓட ing form. So இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா dining, washing, waiting, driving, walking இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ing formல முடியுது. ing formல வந்து முடியுது. Plus இங்க இருக்கிறது எல்லாமே வந்து verb. Dine, wash, wait, drive, walk இதெல்லாமே வந்து verb forms. Verbனா actionஐ குறிக்கிற words. இந்த verb forms ஓட ing form சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு தான் gerund. So இப்போ இந்த gerundையும் இன்னொரு nounையும் சேர்த்து எழுதுனா வரது is a compound word. இது second type. Dining plus hall becomes dining hall. Dining is a gerund word. Hall is a noun word. ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது dining hall கிடைக்குது. That is a compound word. Washing plus machine, washing machine. Waiting plus hall, waiting hall. Driving plus school, driving school. Walking plus stick, walking stick. Drawing plus room, drawing room. Calling plus bell, calling bell. Baking plus soda, baking soda. So second type of compound word formation நம்ம என்ன பார்த்தோம்னா gerund plus noun. Gerund அப்படின்றது ஒன்றும் இல்லை verb ஓட ing form தான் gerund. So verb ஓட ing form வந்து அது கூட இன்னொரு noun wordயும் சேர்த்து எழுதும் போது you get some compound words. Third type of the compound word is noun plus verb. Nounையும் verbையும் சேர்த்து எழுதும் போது வர compound words third type. Example பாருங்க snow plus fall becomes snowfall. Car plus park becomes car park. இந்த இடத்துல park வந்து noun ஆச்சே நீங்க நினைக்க கூடாது. parkன்றது park your vehicle அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So அது வந்து verb form. So car plus park, car park. Book plus mark, bookmark. Mark your answers. So it's a verb form. Sun plus set, sunset. Cat plus walk, cat walk. Rain plus fall, rainfall. Hair plus cut, haircut. Tooth plus ache, toothache. So all these are compound words are formed by using a noun word and a verb word. So verb and noun ரெண்டும் சேர்த்து எழுதுனா வர compound words நம்ம இப்ப பார்த்தோம். So totally 3 types நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். Compound words formation. First வந்து noun plus noun. Second வந்து gerund plus noun. Third வந்து noun plus verb. So இதெல்லாமே நல்லா படிச்சு practice பண்ணுங்க. Next நம்ம exercises பார்க்கலாம். Match the following compound words and write them. So இங்க வந்து first word வந்து கொடுத்திருக்காங்க, second word கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த first word இங்க இருக்க second wordல எதனோட match பண்ணா உங்களுக்கு new word form பண்ண முடியும் அப்படி நீங்க match பண்ணி அந்த புது word இங்க எழுதணும். For example match. Match வந்து எதனோட இங்க வந்து நம்ம வந்து match பண்ணோம்னா நம்மளுக்கு new word கிடைக்கும்னு பாருங்க. Match plus box gives matchbox. So matchbox எழுதணும். So எழுதும்போது match space box அந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். ஃபுல்லா சேர்த்து எழுதக்கூடாது. Because compound word அப்படின்றது வந்து group of words. Group of words எழுதும்போது நீங்க சேர்த்து matchboxன்னு ஒண்ணா எழுதுனீங்கன்னா you cannot read it properly. So match space box அப்படின்னு சொல்லி எழுதணும். Next air. Air வந்து எதனோட இங்க இருக்கிற words எதனோட வந்து match பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து new word கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. Air plus port. Air plus port becomes airport. So airport is a new word. So அந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா wordsம் நீங்க வந்து match பண்ணி இங்க new words எழுதிடுங்க. இதனோட answers வந்து உங்களுக்கு நான் வீடியோட endல கொடுத்திருக்கேன். Once நீங்க இத வந்து உங்களோட on your own நீங்க ட்ரை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வீடியோட எண்ட்ல இருக்கிற ஆன்சர்ஸோட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க எழுதுனது கரெக்ட்டா தப்பா அப்படிங்கிறது. பட் கண்டிப்பா நீங்க தான் on your own இத வந்து நீங்க ட்ரை பண்ணி எழுதணும். Next exercise பாருங்க. Choose the best answer to make a compound word.
இங்க வந்து 5 questions கொடுத்திருக்காங்க. இதனோட நீங்க வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி எழுதணும். First one பாருங்க, which can be placed after soft. Softக்கு அப்புறம் எதை நீங்க சூஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். So soft plus where becomes software. So soft கூட நீங்க வேற வந்து சூஸ் பண்ணி எழுதணும். Next, which can be placed before light. Light ஓக்கு முன்னாடி. இது வந்து first one வந்து after soft. இது வந்து lightக்கு முன்னாடி. Before light எதை நீங்க போட்டா உங்களுக்கு வந்து compound word கிடைக்கும்னு கேக்குறாங்க. So sun plus light becomes sunlight. So அந்த மாதிரி மீதி இருக்கிற 3 questions வந்து நீங்க on your own try பண்ணி finish பண்ணுங்க. Finish பண்ணிட்டு வீடியோவோட எண்ட்ல இருக்கிற ஆன்சர்ஸோட நீங்க cross check பண்ணிக்கோங்க. உங்களோட own நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஈஸியா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் on your own ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் வந்து நீங்க cross check பண்ணிக்கலாம். So it will become an exercise for you to train for your exams. Next is your listening task. In the listening taskல வந்து I'm going to read through a paragraph. It's a big paragraph. இத வந்து நல்லா கேளுங்க. கேட்டுட்டு இதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிற questions வந்து you have to answer. So let's get into the listening task. Gardening is an art. Gardening is a delightful pastime. One can grow vegetables, fruits and flowers in one's own garden. If you do not have open spaces near your home for maintaining a garden, you can set up a garden on your roof. All you need are a few old buckets or tubs, some mud and seeds to plant. Did you know the Horticulture Society of Tamil Nadu gives soil bags with seeds to promote gardening in your houses? Stamp collection is nothing but collecting stamps from envelopes that come by mail. This hobby is known as philately. So stamp collection is also known as philately. We learn about different leaders, important days on seeing these stamps. We can also exchange rare stamps with our friends. Many people are fascinated to collect coins from different countries. Sometimes relatives who visit or work in other countries bring and give the coins of the foreign country to us. This hobby is known as numismatics. So collecting coins is known as numismatics. Some others take interest to collect seashells. It is said that there are more than 1 lakh shell species found in the seashores. The rarest, the most valuable and the most beautiful shells are found in the Indo-Pacific, Caribbean and Mediterranean regions. Cooking is one of the oldest hobbies. It is now even considered a life skill to know how to cook. We all should try and learn to cook. Painting can help unleash your creative side. Painting allows you to tap into the thoughts, desires and feelings in your head and translate them into something beautiful. Painting relaxes our mind and helps focus better, so go ahead and pick up a paintbrush. Teaching is a fun and useful hobby. Teaching helps us understand what we have learned better. It also helps us to help other children. If we are good at teaching, then one day we can even become a good teacher. Web browsing helps us collect information about latest medical invention, the new technology for phones and news about our society and country. It is an amazing hobby where we can learn about things that are thousands of kilometers away with just a few clicks. We can also share all the wonderful information with our friends. So in the paragraph நான் read பண்ண இதை நீங்க வந்து listen பண்ணீங்க. இதை based on this listening you've been asked 5 questions. So in the 5 questionsக்கு you have to answer. இதனோட ஆன்சர்ஸும் வீடியோவோட எண்ட்ல இருக்கு. இதை நீங்க on your own finish பண்ணிட்டு then you can cross check your answers given in the video. Next is your speaking task. Speaking taskல வந்து பாத்தீங்கன்னா it's a conversation. Already நம்ம last lessonல வந்து speaking வந்து greetings வந்து நம்ம படிச்சோம். எப்படி வந்து நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது greet பண்றது, formal way of greeting என்ன, informal way of greeting என்ன, இது எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு conversation, ஒரு 2 பேர் வந்து பேசிக்கும் போது என்ன வந்து converse பண்ணிப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்ற conversation தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் and பிரியா 2 பேர் வந்து மீட் பண்றாங்க. 2 பேரும் மீட் பண்ணி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற conversation.
ஃபர்ஸ்ட் வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஹாய் பிரியா ஹவ் ஆர் யூ. ஸோ இது வந்து இட்ஸ் a வே ஆஃப் greeting. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும், ஃப்ரெண்டாக இருந்தால் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு ரிப்ளை எப்படி பண்ணணும், ஐ எம் ஃபைன் அண்ட் வாட் அபவுட் யூ, நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க. நெக்ஸ்ட் மனோஜ் என்ன ரிப்ளை பண்ணணும், அதுக்கு ஐ எம் ஃபைன் டு வாட் ஆர் யூ டூயிங் இன் திஸ் ஏர்லி மார்னிங், இவ்வளோ காலையில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியா வந்து சொல்கிறாங்க ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை கார்டன், காலையில் நான் வந்து என்னோட கார்டன் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் கேட்குறாங்க ஓ வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் இட் இஸ். ஸோ அந்த கார்டனை பார்த்துட்டு மனோஜ் வந்து தன்னோட ஹீஸ் டெல்லிங் ஹிஸ் அவர் என்ன நினைக்கிறாரு அந்த கார்டனை பற்றி அப்படின்ற அந்த ஃபீலிங்கை வந்து ஹீஸ் எக்ஸ்பிரஸிங். ஸோ ஓ வாட் அ பியூட்டிஃபுல் கார்டன் இட் இஸ், கார்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ அதனால எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து பிரியா வந்து என்ன சொல்கிறாங்க இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஐ ஒர்க் எவ்ரிடே இன் இட், இது வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து நான் இந்த கார்டனுக்காக டெய்லியும் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன் கார்டனில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் கேட்குறாரு ஹூ ஹெல்ப்ஸ் யூ இன் யுவர் ஒர்க், இந்த கார்டன் ஒர்க்குக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. பிரியா சொல்கிறாங்க மை செல்ஃப் ஹவ் டன் திஸ், இட் இஸ் மை ஹாபி அண்ட் ஐ ஹவ் கல்டிவேட்டட் வெஜிடபிள்ஸ். ஸோ நானே தான் இது பண்ணேன், எனக்கு வந்து கார்டன் பண்ணுறது வந்து என்னோட ஹாபி, ஸோ நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க ஓ தட்ஸ் நைஸ், ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ், நீ எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்ருக்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பிரியா என்ன சொல்லுவாங்க ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 1 year or 2 years நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் வந்து மனோஜ் வந்து என்ன கான்வர்சேஷன் பண்ணுவார், ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிரியா என்ன பதில் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மனோஜ் என்ன கேட்பாரு, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீ வந்து உன்னோட ஹோம் யூஸ்க்காக எடுத்துப்பியா இல்லை வெளியில் எங்கேயாவது ஷாப்க்கு வந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்பாரு. ஸோ பிரியா என்ன அதுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் மனோஜ் என்ன அதை கன்க்ளூட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 sentences வந்து நீங்கள் வந்து எழுதணும் இதுக்கப்புறமா இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஸோ மனோஜ் அண்ட் பிரியா எதை பற்றி கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க, கார்டன் பிரியா வந்து பிரியாவோட கார்டனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கார்டனை பற்றி வேறு என்னெல்லாம் அவங்க பேசுவாங்க அப்படின்றது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 sentences இதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபில். மனோஜ் என்ன கேட்பாரு, பிரியா என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, மனோஜ் என்ன கேட்பாரு, பிரியா என்ன ஆன்சர் பண்ணுவாங்க. தென் யூ கேன் ஆல்சோ ரைட் பிரியா வந்து ஏதாவது மனோஜை கேட்கலாம், மனோஜ் உன்னோட ஹாபி என்ன, வாட் இஸ் யோர் ஹாபி மனோஜ், ஹவு டு யூ ஸ்பெண்ட் யோர் லீஷர் டைம், அந்த மாதிரி பிரியா கேட்குற மாதிரி. அதுக்கு மனோஜ் வந்து தன்னோட ஹாபி என்ன, பெயிண்டிங்கோ இல்லை ட்ராயிங்கோ இல்லை டான்ஸிங்கோ அந்த மாதிரி ஏதாவது சொல்கிற மாதிரி கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது வந்து அப் டு யோர் இமேஜினேஷன், நீங்கள் எப்படி வேணால் இமேஜின் பண்ணி இவங்க 2 பேரும் எப்படி இந்த கான்வர்சேஷனை முடிப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி செக்ஷனில் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா க்ரீட்டிங்ஸ், அப்போது பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது என்ன சொல்லணும், குட் பை, see you later இந்த மாதிரி சொல்லிட்டு they have to end the conversation and leave. ஸோ அதையும் நீங்கள் போட்டு you have to finish this conversation and send it to me. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களோட ஓன் யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் யுவர் ஓன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதுக்கு வீடியோ எண்டில் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸோட க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் டாஸ்க். ரைட்டிங் டாஸ்கில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஹின்ஸ் டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த ஹின்ஸ் டெவலப்பிங் நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். வெரி ஈஸி. சர்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதினாலே போதும். எப்படி நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து லெட்டர் ரைட்டிங் நம்ம படித்தோம், ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர், நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிடும்ட்டு அதே மாதிரி தான் ஹின்ஸ் டெவலப்பிங்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிவன் இன் த ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஸ்டோரியாக ஒரு சென்டென்ஸாக நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து ஹின்ஸ் டெவலப்பிங். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரீட் த ஹின்ஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கேர்ஃபுல்லி. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹின்ஸ் வந்து ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா படிக்கணும். ஹின்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ் வெல். ஸோ ஹின்ஸை வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நல்லா படிச்சுட்டு
அதில் என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். Next, be careful to connect as naturally as possible the various points given in the text. So, அந்த hints எல்லாத்தையும் வந்து connect பண்ணி naturally ஒரு story மாதிரி எழுதணும். Arrange the matter in 2 or 3 paragraphs. ஒரு 2 paragraphோ இல்லை 3 paragraphோ வரா மாதிரி நீங்கள் arrange பண்ணணும். அதுக்கப்புறம் give a suitable title. ஃபுல்லாக எழுதினதுக்கப்புறம் paragraphா எழுதினதுக்கப்புறமா அதுக்கு ஒரு நல்ல டைட்டில் நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஹின்ஸ் டெவலப்பிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹின்ஸ் பாருங்க. ஃபார்மர் இன் அ வில்லேஜ் had a hen, golden egg, farmer became rich, selling golden eggs, he is greedy, an egg every day, not enough, thought to get all eggs, killed to get all eggs, killed the hen, found no eggs, farmer is very sad. ஸோ இதுதான் வந்து ஹின்ஸ். இப்போ இந்த ஹின்ஸை வந்து ஒரு 2-3 வாட்டி நம்ம நல்லா படிக்கணும். ஃபார்மர் இன் அ வில்லேஜ். இப்போ நான் என்ன அர்த்தம், ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர் இருக்காரு. செகண்ட் ஹிண்ட் வந்து ஹேட் அ ஹென். ஓகே, ஃபார்மர் கிட்ட ஒரு ஹென் இருக்கு. கோல்டன் எக். அப்போது ஹென் வந்து எக் கொடுக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹென் வந்து கோல்டன் எக் கொடுக்குது ஃபார்மருக்கு. ஸோ ஃபார்மர் பிகேம் ரிச். ஃபார்மர் என்ன ஆகுறாரு, ரிச் ஆகுறாரு பிகாஸ் ஆஃப் த கோல்டன் எக். எப்படின்னா செல்லிங் கோல்டன் எக்ஸ். கோல்டன் எக்ஸை விற்று ஃபார்மர் வந்து ரிச் ஆகுறாரு, நல்ல பணக்காரனாக ஆயிடுறாரு. ஹீ இஸ் கிரீடி. கிரீடினா என்ன, ரொம்ப பேராசை அதிகமாகுது. அண்ட் எவ்ரிடே அன் எக் எவ்ரிடே நாட் இனஃப். ஒவ்வொரு நாள் ஒரு எக் தான் கிடைக்குது. ஸோ அது வந்து அவருக்கு போதலை. thought to get all eggs. எல்லா எக்ஸும் ஒரே டைமில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. kill to get all eggs. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாரு, ஹென்னை கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, கில் பண்ணால் எல்லா எக்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி kill the hen. ஹென்னை கில் பண்ணிடுறாரு. found no eggs. ஆனால் ஹென்குள்ளே எக்ஸ் இல்லை. இப்போ ஃபார்மர் இஸ் வெரி சேட். ரொம்ப சோகமாயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்டை வந்து நல்லா ஒரு ஹிண்ட்டும் நல்லா படித்து, இப்போது நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனோ அந்த மாதிரி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி புரியுது. ஸோ ஒரு ஊரில், ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர் இருக்காரு. அந்த ஃபார்மர் கிட்ட ஒரு ஹென் இருக்குது. அந்த ஹென் வந்து கோல்டன் எக் போடுது. அந்த கோல்டன் எக்கை வந்து அவர் விற்று பெரிய பணக்காரர் ஆகுறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பேராசை அதிகமாகுது. ஒவ்வொரு நாள் ஒரு எக் தானே கிடைக்குது, அது எனக்கு பத்தலை. ஸோ எல்லா எக்கும் ஒரே டைமில் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஹென்னை கில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கில் பண்ணுறாரு, ஆனால் எக்ஸ் இல்லை. ஸோ ஃபார்மர் ரொம்ப சோகமாயிடுறாரு. இதுதான் வந்து இந்த ஹின்ஸில் கொடுத்துருக்க ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம அப்படியே சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக எழுதினா இட் வில் பிகம் அ பேராகிராஃப். ஸோ இதுக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடி ஃபார்மர், த கிரீடி ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம சென்டென்ஸாக எழுதும் போது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர் இன் அ வில்லேஜ். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், தேர் லிவ்ட் அ ஃபார்மர் இன் அ வில்லேஜ். இல்லைன்னா ஒன்ஸ் தேர் வாஸ் அ ஃபார்மர் இன் அ வில்லேஜ் அப்படி கூட எழுதலாம். நெக்ஸ்ட் ஹிண்ட்டுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணும், ஹீ ஹேட் அ ஹென். ஹீ ஹேட் அ ஹென். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் எக்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன எழுதணும், த ஹென் யூஸ் டு லே அ கோல்டன் எக் எவ்ரி டே. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் பிகேம் ரிச் பை செல்லிங் கோல்டன் எக்ஸ். ஸோ அது எப்படி எழுதணும், த ஃபார்மர் யூஸ் டு செல் த கோல்டன் எக் இன் த மார்க்கெட் அண்ட் காட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி. சூன் ஹீ பிகேம் ரிச். The farmer was very greedy. He is greedy. Next hint. So அதை எப்படி டெவலப் பண்ணுறது, the farmer was very greedy. அவர் என்ன நினைச்சாரு, an egg every day not enough நினைச்சாரு. So he thought, at present I get an egg every day, this is not enough. Why should not I get all the eggs at a time? So ஒரு நாள் ஒரு எக் கிடைக்குது, இது எனக்கு போதில்லை. ஏன் மொத்தமாக ஒரே எக்ஸு எனக்கு மொத்தமாக எல்லா எக்ஸும் எனக்கு ஒரே டைமில் ஏன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, I must kill the hen to get all the golden eggs at a time. ஸோ kill to get all eggs அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் I must kill the hen to get all the golden eggs at a time அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து kill the hen. அந்த greedy farmer kill the hen. Found no eggs. அந்த hint எப்படி டெவலப் பண்ணோம், he did not find any egg.
farmer is very sad. He was very sad now. So எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு past tenseல தான் எழுதணும். இதுல hints வந்து நீங்க hints கொடுத்திருக்காங்க. hints understand பண்ணிக்கிட்டு ஒரு story நீங்க எழுதுறீங்க. So இந்த story வந்து already நடந்த story. So அதனால நீங்க என்ன பண்ணணும்னா past tenseல தான் எழுதணும். இந்த paragraphலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து past tenseல தான் எழுதியிருப்பாங்க. So இதுதான் வந்து hints developing. எப்படி வந்து கொடுத்திருக்கிற hints-ஐ டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியா எழுதுறது, ஒரு பேராகிராஃபா எழுதுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 எக்ஸசைஸ் ஆன் hint developing கொடுத்திருக்காங்க. 1, 2, 3. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. tortoise hare. tortoise இருக்கு, hareனா rabbit இருக்கு. எங்க இருக்கு? ஃபாரஸ்ட்ல. tortoise walking. seen by a hare. Hare laughs. So tortoise வந்து எப்படி வாக் பண்ணும்? ரொம்ப ஸ்லோவா வாக் பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு rabbit வந்து hare வந்து பாக்குது. hare வந்து சிரிக்குது tortoise-ஐ பார்த்து. எதுக்கு சிரிக்குது? tortoise-ஓட speed. It moves very slowly, so the hare laughs at the tortoise. tortoise feels very sad. So அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒரு பெட் வச்சுக்கிறாங்க. ரேஸ் வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. tortoise வந்து ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது. hare வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போகுது. ஃபாஸ்டா ஓடி போன hare வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு tortoise மெதுவா தானே வருது அப்படின்னு சொல்லி it sleeps. ஆனா tortoise வந்து இந்த hare வந்து தூங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல மெதுவா ரீச் ஆகி வின்னிங் பாயிண்ட் போய் ஃபர்ஸ்ட் போய் ரீச் பண்ணிடுது. So wins the bet. So இதுதான் வந்து இந்த hintsல இருக்கிற ஸ்டோரி. So ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு hare and ஒரு tortoise இருக்கு. tortoise வந்து ஸ்லோவா வாக் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்து ஒரு hare வந்து சிரிக்குது. tortoise வந்து ரொம்ப சோகமாயிடுது. ஸோ அதனால ஒரு பெட் வச்சுக்கலாம், ஒரு ரேஸ் வச்சுக்கலாம், யார் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ரேஸ் வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். tortoise வந்து ஸ்லோவா நடந்து போகுது, hare வந்து ஃபாஸ்டா ஓடி போகுது. கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கப்புறம் tortoise வந்து ரொம்ப ஸ்லோவா வரத hare பார்க்குது. ஸோ hare வந்து கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிடுது. tortoise வந்து மெதுவா நடந்து போய் வின்னிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிடுது அண்ட் இட் வின்ஸ் த பெட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன டைட்டில் கொடுப்போம்? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரி. So you can give that title. அப்படி இல்லைன்னா a hare and a tortoise அப்படி கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ டைட்டில் ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஹிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணி ஒரு சென்டென்ஸா எழுதணும். So there lived a hare and a tortoise in a forest அப்படின்றது first sentence. Tortoise was walking in a forest very slowly. This was seen by a hare and the hare laughed at the speed of the tortoise. So the tortoise felt very sad. So the tortoise and the hare decided to have a bet. They decided to have a running race to decide who is faster. The race began. The tortoise started moving at a slow speed. The hare moved at a faster speed. After reaching some point, the hare slept because the tortoise was moving slowly. But when the hare was sleeping, tortoise slowly reached the winning point and became the first person to win the race. So from this story we can understand the moral: slow and steady wins the race. So இப்படி தான் வந்து நீங்க இந்த ஹிண்ட்டை டெவலப் பண்ணி ஒரு ஹிண்ட்டையும் ஒவ்வொரு சென்டென்ஸா மாற்றி நீங்க எழுதணும். சிம்பிள் சென்டென்ஸா வச்சுக்கோங்க. ஒரு ஹிண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இதை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற ரெண்டு எக்ஸசைஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிண்ட்ஸை ஃபுல்லாக படிக்கணும்.
அதுக்கப்புறமா ஒரு ஹிண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஹிண்ட்ல நம்மளுக்கு என்ன ஸ்டோரி புரியுது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக இல்லை ரெண்டு ஹிண்ட்டாக சேர்த்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். தென் சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். இதுதான் வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். இப்போ இந்த 3 ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கோட பேராகிராஃப் ஸ்டோரியும் வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸில் ஓன் பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து இதை எழுதிட்டு கடைசியாக நீங்கள் ஆன்சர்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேவ் இட் இன் மைண்ட் யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி திங் இன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டோரியை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் பாஸ்ட் டென்ஸில் தான் நீங்கள் இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கை நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் தான் அந்த ஸ்டோரி ஒரு பேராகிராஃபை எழுதணும்.